الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் ஒரு சிறப்பான ஒரு வகுப்பிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் முதல் பாடமாக அகீதாவுடைய பாடம். அகீதாவை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வதனுடைய அவசியத்தை பற்றி நாம் நிறையவே அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த அளவு நாம் இஸ்லாமிய கொள்கையை முறையாக கற்றுக்கொள்வோமோ அந்த அளவுக்கு அது நமது வாழ்வில் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியது, நமது இபாதத்துகளில் உயிரோட்டத்தை தரக்கூடியது. எந்த அளவு ஒருவர் அகீதாவை விளங்குவாரோ அந்த அளவுக்கு அவர் இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியாராக மாறுவார். அல்லாஹுவை எவர்கள் அதிகம் அறிந்து கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹுவை அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைய இந்த தலைப்பிலே அத்தௌஹீத் வஷ்ஷிர்க் என்ற இந்த இரண்டு பகுதிகளை சுருக்கமாக விளக்குவது, பார்ப்பது. அத்தௌஹீத் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டால் ஹுவ இஃப்ராதுல்லாஹி தஆலா பில் இபாதா வ பிர் ருபூபிய்யதி வல் உலூஹிய்யதி வல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத்தி ஸாபிததி ஃபில் கிதாபி வஸ் சுன்னா. தௌஹீத் என்று சொன்னால் நாம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தல். ஹுவ இஃப்ராதுல்லாஹி தஆலா பில் இபாதா, வணக்கத்தை கொண்டு, இபாதத்தை கொண்டு அல்லாஹுவை நாம் ஒருமைப்படுத்தல். இதில் தௌஹீதினுடைய அந்த மூன்று வகைகள், வபிர் ருபூபிய்யதி வல் உலூஹிய்யதி வல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத்தி ஸாபிததி ஃபில் கிதாபி வஸ் சுன்னா. அர் ருபூபியா என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய செயல்களில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தல். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ். இந்த ருபூபியத்தில் நாம் அவனை ஒருமைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வல் உலூஹியா, இந்த ருபூபியத்தில் ஒருமைப்படுத்தப்படுகின்ற இந்த ஒரே இறைவன் அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். எனவே அடியார்கள் இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கே நிறைவேற்ற வேண்டும், செய்ய வேண்டும். இப்போ நாம் குர்ஆனில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சூரத்து தாரியாத் 56வது வசனம்,
வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் மிக அழுத்தமாக எதை சொல்கிறது என்று சொன்னால், நாம் படைக்கப்பட்டதே அந்த அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதற்கு. குர்ஆன்ல எங்கெல்லாம் இந்த இபாதா என்ற இந்த வார்த்தை, அதே போன்று லியஅபுதூன் இந்த வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அது தௌஹீதை குறிக்கும், ஏகத்துவத்தை குறிக்கும் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த விளக்கம் தஃப்சீருல் பகவியிலே இடம்பெறுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஜின்களையும் மனிதர்களையும் அவனை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று சொல்கிறான். நாம் இதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு முறை கேட்கிறார்கள், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று நீர் அறிவீரா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அலைஹிஸ்ஸலாம் மிக அறிந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குவது, இதுதான் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமையை முறையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் தௌஹீதை, ஏகத்துவத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். இபாதத்தில் ஷிர்க்கை கலக்காமல் இருக்க வேண்டும். இபாதத்தில் ஷிர்க் கலக்கப்படுமாக இருந்தால் அது இபாதத் அல்ல, அது அல்லாஹ்விடத்தில் இபாதத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அருமையான சகோதரர்களே, அல் குர்ஆனிலே மகத்தான கட்டளையாக எந்த கட்டளை வருகிறது? சூரத்து நிசாவுடைய 36வது வசனம் குறித்து கொள்ளுங்கள். அல் குர்ஆனில் மகத்தான கட்டளை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதுல் குர்பா, பிறருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை எல்லாம் அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான். எனவே இங்கு முதன்மையான கடமை, குர்ஆன் சொல்லக்கூடிய மகத்தான கட்டளை என்னவென்றால் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குவது. எனவே இந்த வசனம் நமக்கு இந்த தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த தௌஹீதுடைய 3 வகைகளில் முதலாவது நாம் அர்-ருபூபியா என்று சொல்லும்போது நாம் அல்லாஹ்வை அவனது செயல்களில் ஒருமைப்படுத்தல், அல்லாஹ்வை அவனது செயல்களில் ஒருமைப்படுத்தல். உலூஹியா என்று சொல்லும்போது அடியார்கள் தங்கள் செயல்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தல் என்றால் என்ன? இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே நிறைவேற்றுதல். அடுத்து 3வதாக அல் அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எப்படி வந்திருக்கிறதோ அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வது. அதில் 4 விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். அல் அஸ்மா வ சிஃபாத் அதை நாம் கற்றுக்கொள்கின்ற போது அதில் 4 விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். அந்த 4 விடயங்களும் என்னவென்று சொன்னால், மின் கைரி தஹரீஃபின் வலா தஅதீலின் வலா தகீஃபின் வலா தம்சீலின் என்ற இந்த 4 விடயங்கள். அதாவது அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை நாம் ஈமான் கொள்ளும் போது, நம்பிக்கை கொள்ளும் போது, அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி வர்ணித்தானோ, அல்லாஹுடைய தூதர் எப்படி அல்லாஹுவை பற்றி வர்ணித்திருக்கிறார்களோ அதை அவ்வாறே நாம் நம்பிக்கை கொள்வோம், ஈமான் கொள்வோம். ஏன்னா அல்லாஹுவை பற்றி அறிந்தவன் அல்லாஹ், அல்லாஹுவை பற்றி அறிந்தவன் அல்லாஹ், அதற்கு அடுத்ததாக அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தூதர். இதில் அதாவது பெரும்பாலும் அதிகமானவர்கள் வழிகட்டு போனதுக்குரிய காரணம் இந்த அடிப்படையை சரியாக விளங்காததும். அதில் நான் இப்போ சொல்லக்கூடிய 4 விஷயங்கள்,
அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில், அதாவது தஹ்ரீஃப், அதை என்ன செய்யக்கூடாது என்றால் மாற்றக்கூடாது. அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள், அல்லாஹ் குர்ஆன்ல யதுல்லா, அல்லாஹுடைய கரம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த பண்பு அல்லாஹுக்கே உரிய பண்பு. அவனது அந்த தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அந்த பண்பு அல்லாஹுக்கு உண்டு. அப்போ இந்த இடத்துல இல்லை, இது அல்லாஹுடைய சக்தியைத்தான் குறிக்கும், அல்லாஹுடைய வல்லமையை குறிக்கும் என்று என்ன செய்யக்கூடாது. இதை அதாவது மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் தன்னை பற்றி சொல்கிறான் என்றால் அதை ஈமான் கொள்வதுதான் மூமின்கள் மீது உள்ள கடமை. அடுத்து வலா மின் கைரி தஹரீஃபின் வலா தஅதீல், அடுத்து என்ன செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அரிசி மீது ஆனான் என்று சொன்னால் இஸ்தவா என்பதற்கு என்ன செய்வது, அந்த வார்த்தை அப்படியே இருக்க அதற்கு வேறு விளக்கம் கொடுப்பது. இஸ்தவுலா, அதாவது ஆக்கிரமித்தான் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆக்கிரமித்தான் என்ற அர்த்தம் எவ்வளோ ஆபத்தான அர்த்தம். அப்போ யாரிடமிருந்தாவது ஆக்கிரமித்தல் என்றால் அதை மேல் ஒரு இருக்கிறான் என்ற மாதிரியான ஒரு மோசமான பொருளை கொடுக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்போ இங்கு இந்த 4 விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று மாற்றக்கூடாது. அடுத்ததாக வலா தஅதீல், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் எதையும் இல்லாமலாக்கக்கூடாது, எதையும் இல்லாமலாக்கக்கூடாது, எதையும் மறுக்கக்கூடாது. அடுத்ததாக மூன்றாவதாக, அதாவது அதற்கு முறைமை கற்பிக்கக்கூடாது, முறைமை கற்பிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், இரவினுடைய 3இல் ஒரு பகுதி இருக்கும்போது அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். நபித்தோழர்கள் அதை எவ்வாறு ஈமான் கொண்டார்கள். எனவே அல்லாஹ் இப்படித்தான் இறங்குகிறான் என்று என்ன செய்ய முடியாது, யாரும் முறைமை கற்பிக்க கூடாது. அதே போன்று வலா தம்சீல், உவமை கற்பிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளுக்கு என்ன செய்யக்கூடாது, உவமை உதாரணம் கற்பிக்க கூடாது. இந்த 4 விஷயங்களும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளுடைய விஷயத்தில். எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது அப்ப தௌஹீத் என்று சொல்லும்போது நாம் இவைகளில் அல்லாஹுவை நாம் ஒருமைப்படுத்தல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீதினுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஏராளமான குர்ஆன் வசனங்களை நாம் குர்ஆனிலே பார்க்கலாம். அதற்கு நான் உங்களுக்கு இப்போ சொன்ன இந்த வசனங்கள் போக அடுத்ததாக ஒரு வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். சூரத்துன் நஹல் 36வது வசனம், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை அனுப்பினோம். அவர்கள் கொண்டு வந்த செய்தி அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹுவே நீங்கள் வணங்குங்கள். வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்துகளை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். தாகூத் என்றால் என்ன? தாகூத்துக்கு சொல்லப்படுகின்ற விளக்கம். தாகூத் என்றால் அதற்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு விளக்கம் நிறைய வகுப்புகளை நாம் படித்திருப்போம். அதாவது அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுவது அவர்களுடைய பொருத்தத்தோடு. எப்படி நீங்கள் அதுக்குரிய வரைவிலக்கணத்தை எழுதி கொள்ள வேண்டும். தாகூத் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுவது அவர்களுடைய விருப்பத்தோடு. ஏன் அந்த விருப்பத்தோடு என்பது அங்கு சேர்க்கப்படுகிறது என்றால், உங்களுக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்துவர்கள் வணங்குகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படும் போது அவர்கள் சொல்வார்களா, நான் தான் சொன்னேன் சொல்வார்கள்? இல்லை, அவர்கள் அதை முழுமையாக நிராகரித்து விடுவார்கள். நான் அப்படி ஒன்றை கூறவே இல்லை. அல்லாஹ் மலக்குகளை கேட்பான், நீங்கள் தான் உங்களை வணங்குமாறு மக்களுக்கு சொன்னீர்களா? மலக்குகள் அதை முழுமையாக நிராகரித்து விட்டு சொல்வார்கள், பல்கானு யஅ்புதூனல் ஜின், அவர்கள் ஜின்களைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று மலக்குகள் மறுத்து விடுவார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்போ ஃபிர்அவுன் தன்னை எப்படி சொன்னான்? நான் உங்களுடைய உயர்ந்த ரப் என்று சொன்னான். எனவே இங்கு தாகூத் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் அல்லாதவர்களை என்ன செய்வது, வணங்குவது அவர்களுடைய விருப்பத்தோடு என்பதை நாம் புரிந்து. எனவே இங்கு நாம் இங்கு நபிமார்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. நபிமார்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று மட்டுமா சொல்றாங்க? தாகூத்துகளை விட்டு நீங்க என்ன செய்ய, விலகிக் கொள்ளுங்கள் என்பதையும்
சேர்த்து தான் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று நீங்கள் குறித்து கொள்ள வேண்டிய மற்றொரு வசனம் தான் சூரத்துல் இஸ்ரா அத்தியாயம், அதில் 23வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகதா ரப்புக, உமது இறைவன் தீர்ப்பளித்து விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்று. இது அல்லாஹுடைய தீர்ப்பு. எனவே தௌஹீத் என்பது கடமை. இதுதான் முதன்மையான கட்டளை. இதுதான் முதன்மையான கட்டளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்குரிய அந்த கடமையை அடுத்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதே போன்று குறித்துக் கொள்ளுங்கள், சூரத்துல் அன்ஆம் 151வது வசனம். சூரத்துல் அன்ஆம் 151வது வசனம், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. இதிலே அதாவது 10 விடயங்கள் வருகின்றன, அதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதில் முதல் விஷயம் என்ன, அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் என்ன செய்யுங்க, தஆலவ் வாருங்கள் என்று சொல்லுங்கள். சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியவற்றை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன், அல்லாஹ் உங்களுக்கு உமது ரப் ஹராமாக்கியவற்றை ஓதி காட்டுகிறேன் என்று அவர்களை அழைத்து சொல்லுங்கள். அதில் முதலாவது விடயமே அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் தௌஹீத் ஏகத்துவம் ஓரிரை கொள்கை இது தொடர்பான இந்த சுருக்கமான இந்த விளக்கம். இதிலே கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை பொறுத்தவரையில், இந்த கலிமா அதாவது அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. நாம் படித்திருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு 2 அர்கான்கள் உண்டு, 2 தூண்கள் உண்டு என்று படித்திருக்கிறோம். என்ன அந்த 2 தூண்கள்? நாங்கள் படித்திருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு 2 தூண்கள், 2 அர்கான்கள் உண்டு. இதுதான் கலிமத்து தௌஹீத். இதன் அடிப்படை கலிமத்து தௌஹீத். அப்ப இதை நாம் நிலைநாட்டுவதன் மூலம்தான் வெற்றி பெற முடியும். அப்ப அந்த கலிமா கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 அர்கான்கள், ஒரு பகுதி லா இலாஹா என்பதிலும் மறுபகுதி இல்லல்லா என்பதிலும் இருக்கிறது. அப்ப லா இலாஹா என்றால் அதை சொல்லுவோம் அந்நஃபி என்று சொல்லுவோம், அந்நஃபி. இல்லல்லாவை நாம் அல் இஸ்பாத் என்று சொல்லுவோம். அப்ப அந்நஃபி என்றால் என்ன? இல்லை என்று நாம் மறுத்தல். லா இலாஹ, எந்த இறைவனும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை என்று மறுத்தல் தான் அதனுடைய முதல் பகுதி. இப்போ குர்ஆன்ல கூட நீங்க பார்க்கலாம், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி வயுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. இவர்கள் தாகூத்துகளை நிராகரித்து, அங்க அந்த வசனம் எப்படின்னா முதல் அது சொல்லப்படுது, தாகூத்துகளை நிராகரித்து இவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வார்களோ அவர்கள் உறுதியான அறுந்து போகாத கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அது அப்ப லா இலாஹா எந்த இறைவனும் இல்லை. அப்ப அதனுடைய முதல் அர்கான் அந்நஃபி. என்ன அந்நஃபி என்றா? மறுத்தல், நிராகரித்தல். அதை இல்லை என்று நாம் மறுத்தல் என்பது அந்நஃபி. அடுத்தது அல் இஸ்பாத், உறுதிப்படுத்தல். இல்லல்லாஹ், இல்லல்லாஹ் என்றா என்ன? அல்லாஹுவை தவிர. எனவே இந்த 2 அர்கான்களை கொண்டுதான் இந்த கலிமத்து தௌஹீத். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி தனது தூதருக்கு சொல்கிறான் என்றால், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இங்கு அல் இல்ம் மிக முக்கியமானது. என்ன? நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அகீதா என்று சொன்னா ஒரு ட்ரையான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, அகீதா என்பது நாம் எந்த அளவு அதை கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவு நாம் என்ன செய்வோம்? படைத்த ரப்புக்கு நெருங்குவோம், இபாதத்துகள்ல இன்பம் காணுவோம், இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் உயிரோட்டம் பெறும், நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் நமக்கு எளிதாகும். எப்போது? நாம் படைத்த ரப்பை சரியாக அறிந்து கொள்ளும் போது, அவனை நாம் முறையாக அறிந்து கொள்ளும் போது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த கலிமாவை பொறுத்தவரையில் இந்த கலிமாவுக்குரிய கடமைகள் இருக்கின்றன. முதலாவது, நாம் கலிமாவை சரியாக விளங்க வேண்டும். இன்று உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் அதற்கு முரணானவைகளை செய்கிறார்கள். என்ன காரணம்? கலிமாவை அவர்கள் விளங்கவில்லை. கலிமாவுக்கு தவறான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, தவறான வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே அதனால் என்ன செய்கிறார்கள்? கலிமாவுக்குரிய
அந்த கடமைகளை செய்யாது இருக்கிறார்கள். நாளை மறுமையில நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்துக்கு மிக தகுதியுடையவர்கள் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுடைய ஷஃபாத்துக்கு மிக தகுதியுடையவர்கள் யார் என்று கேட்கும்போது நபி அவங்க சொன்ன தகுதி என்ன? அங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை யார் இஹ்லாஸோடு மொழிந்தாரோ அவர்தான், அதாவது அவரது உள்ளத்தால் இஹ்லாஸாக மொழிந்தவர் தான் எனது ஷஃபாத்துக்கு மிக தகுதியுடையவர் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அங்க வேற எந்த இபாதத்தையும் சொல்ல பாருங்க, இதுதான் அஸ்திவாரம். அப்ப இஹ்லாஸாக உள்ளத்தால் என்றால் அந்த கலிமாவை அவர் ஏற்று அதற்கு ஒருபோதும் அவர் முரண்படவில்லை, அதற்கு மாறு செய்யவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஷிர்கை பற்றியும் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை தந்து நான் இதை நிறைவு செய்கிறேன். அதாவது ஷிர்கை பொறுத்தவரையில் நாம் உங்களுக்கு சொன்ன ஹதீஸ், ரசூலுல்லாஹ் எந்த சஹாபியை அழைத்து கேட்டாங்க, ஒரு அடியார் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை எது என்று? எந்த சஹாபி சொல்லுங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த ஹதீஸ் நாங்கள் என்ன படித்தோம்? அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குதல். அவனுக்கு அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குதல். இது எவ்வளவு காலத்துக்கு? மௌத்து வரை. எதுவரை? மரணிக்கும் வரை, மௌத்து வரை இதை ஒரு அடியான் பேணுவது கட்டாயம். இது படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அதே செய்தியில கேட்கிறாங்க, இவ்வாறு செய்யக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது அவர்களை தண்டிக்காமல் இருப்பது, அவர்களை தண்டிக்காமல் வேதனை செய்யாமல் இருப்பது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்வதற்குரிய வழி இங்கு அழகாக சொல்லப்படுகிறது. எவர் இபாதத்தில் ஷிர்கை கலக்கவில்லையோ, இபாதத்தில் ஷிர்கை கலக்கவில்லையோ அவர் யார்? அவர் அல்லாஹ் சொல்றானே, உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததுன், உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததுன் சொல்கிறான். அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழிக்குரியவங்க, நேர்வழி பெற்றவர்கள். இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது பண்புக்குரியவர்களே. எனவே இந்த ஷிர்க் என்பது ஒரு மனிதனை எவ்வளவு, அதாவது படு குழியிலே தள்ளும் என்பதற்கு நாங்கள் நிறைய படித்து வைத்திருக்கிறோம். ஷிர்கை பற்றி நாம் சொல்கின்ற போது ஷிர்கை இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம். அஷ்ஷிர்குல் அக்பர், அஷ்ஷிர்குல் அஸ்கர். பெரிய இணை வைத்தல் என்று சொல்வோம், சிறிய இணை வைத்தல் என்று சொல்வோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே இதில் பெரிய இணை வைத்தலுக்குரிய விளக்கத்தை சொல்கின்ற போது அறிஞர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய ருபூபியத்திலும் அவனது உலூஹியத்திலும் அவனது அஸ்மா வ சிஃபாத்திலும் அல்லாஹ்வுக்கு யாரையாவது நிகராக ஏற்படுத்துவது, நிகராக ஆக்குவது. ருபூபியத்தில் நிகராக ஆக்குவது என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதாவது யாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் இல்லையா? ஒருத்தன் சொல்கிறான், இல்லை இவனும் படைத்தான், இவரும் இந்த அவுலியாவும் என்ன செய்வார், இதை படைத்தார் என்று இப்படி ஒருவன் நம்புவான் என்று சொன்னால் அவன் ருபூபியத்தில் என்ன செய்கிறான்? அவன் இணை வைக்கிறான். அதே போன்று உலூஹியத், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். அதை அல்லாதவருக்கு செலுத்துகின்ற போது அவன் அதில் ஷிர்க் செய்கிறான். அதே போன்று அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னோம், அதில் அவன் முரண்படுகின்ற போது அதில் அவன் ஷிர்க் வைக்கக்கூடியவனாக, அந்த பண்புகள் அல்லாஹ்வுக்கே உரிய பண்புகளை அல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவன் அதில் இணை வைக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பெரிய ஷிர்க்குடைய தீர்ப்பு என்ன? பெரிய ஷிர்க்குடைய ஹுக்கும் தீர்ப்பு என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒருவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியவைகள்ல இதுதான் முதன்மையானது. என்ன நீங்க அதுக்குரிய தீர்ப்பு என்ன? மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால், இஸ்லாத்தை விட்டு ஒருவனை வெளியேற்றக்கூடியவைகள்ல முதன்மையானது எது? பெரிய ஷிர்க், அஷ்ஷிர்குல் அக்பர். பெரிய ஷிர்க் என்பது என்ன செய்து? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதை சொல்கின்ற போது அநியாயங்களில் மிக பெரும் அநியாயமாக அல்லாஹ் இதை சொல்கிறான். அநியாயங்களிலே மிக பெரும் அநியாயமாக அல்லாஹ் இதை சொல்கிறான். அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பெரிய இணை வைத்தலுடைய வடிவங்கள்,
அதனுடைய சில வடிவங்களை நாம் பார்க்கின்ற போது, அதாவது ஒருவன் மறைவானவற்றையெல்லாம் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அல்லாஹ் தனது தூதர்களுக்கு வஹீயின் மூலம் அறிவித்து கொடுத்த விஷயங்களை தவிர. எனவே மறைவானவற்றை அல்லாஹும் என்ன செய்கிறான்? அறிகின்றான். இவர் ஒரு ஜின்னை வசப்படுத்தி வைத்திருக்கிறாரு, இவரும் அறிகிறார் என்று ஒருவன் நம்புகிறான் என்றால் அவன் அதில் என்ன செய்கிறான்? அவன் அங்கே ஷிர்கை செய்கிறான். என்றால் மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை. இந்த சர்வசாதாரண மக்கள் பேசுறாங்க, என்ன அவர் ஒரு ஜின்னை வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு ஜின்னை வசப்படுத்தி இருக்கிறாரு, அவனோட அந்த பேச்சு என்ன, மறைவான விஷயங்கள் அவருக்கு தெரியும் என்று இப்படி நம்பக்கூடியவர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஜின்களே சூரத்துல் ஜின்னை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜின்களே சொல்கின்றன, நமக்கு மறைவான விடயங்கள் தெரியாது, அல்லாஹ் யார் மீது நலவை நாடி இருக்கிறான், யாருக்கு நேர்வழி காட்டு நமக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய செய்திகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க? அவர்கள் அப்படியே மரணித்து தடியிலே அம்பிலே அப்படி அவங்க சாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அது கரையான்கள் அரிக்கும் போதுதான் என்ன செய்து அந்த ஜின்களுக்கே தெரிகிறது இவர் மரணித்து விட்டார். பக்கத்தில் உள்ள சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்ததே ஜின்களுக்கு தெரியாது என்பது குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. இந்த பண்பை நாம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற போது ஒருவன் அதிலே ஷிர்கை செய்கிறான். அதே போன்று இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தும் போது அவன் அதிலே ஷிர்கை செய்கிறான். இந்த ஷிர்க்குடைய மோசமான தீய விளைவுகள் ஏராளமாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது ஒருவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது, சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடியது, நிரந்தர நரகத்துக்கு அவனை இட்டுச் செல்லக்கூடியது, மறுமையுடைய எல்லா பாக்கியங்களையும் இழக்கச் செய்து விடக்கூடியது, நன்மைகள் அனைத்தையும் அழித்து விடக்கூடிய ஒரு மோசமான பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிறிய இணை வைத்தலை பொறுத்தவரையில அது என்ன செய்யும்? அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது, அவனது இஸ்லாத்தில் அவனது ஈமானில் அது குறை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது நாம் இன்றைய அகீதா பாடத்தில் ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் தௌஹீத் ஷிர்கை பற்றி இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நாம் இந்த தலைப்பை நிறைவு செய்து கொள்வோம். சில அடுத்ததாக நமது ஒரு தலைப்பு இருக்கிறது, ஃபிக்ஹுடைய தலைப்பு. ஃபிக்ஹுடைய தலைப்பு இருக்கிறது. அந்த தலைப்பையும் நாம் இப்போது என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்வோம். ஃபிக்ஹுடைய தலைப்பில் முதல் தலைப்பாக அத்தஹாரா, இந்த சுத்தம், அதே போன்று அந்நஜிஸ் அசுத்தம் சம்பந்தமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் எல்லாம் தங்களுடைய நூல்களில் இந்த தலைப்பை முதலாவது கொண்டு வருவார்கள். சுத்தம் என்ற தலைப்பை அவர்களுடைய நூல்களில் முதலாவது கொண்டு வருவார்கள். எதற்காக கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், அதாவது மிக முக்கியமான இபாதத் தொழுகையாக இருக்கிறது. தொழுகைக்கு செல்லக்கூடிய ஒருவர் சுத்தமாக செல்ல வேண்டும். அதே போன்று நாம் இப்போது படித்த அகீதாவும் இதுவும் என்ன? தூய்மையான கொள்கை. இதுவும் என்ன? தூய்மையான கொள்கையாக இருக்கிறது, தூய்மையானதாக இருக்கிறது, பரிசுத்தமானதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை நாம் எடுத்து பார்க்கின்ற போது முதலாவது இப்போ தண்ணீரை நாம் இந்த தண்ணீரை எடுத்தால் தண்ணீரை இரண்டாக என்ன செய்வாங்க? அறிஞர்கள் வகுத்து சொல்வார்கள். ஒன்று தூய்மையானது, அடுத்து தூய்மைப்படுத்தக்கூடியது. தூய்மைப்படுத்தக்கூடியது. இப்போ தூய்மையானது என்று சொன்னால் அது என்ன செய்யும்? இப்போ தண்ணீர் தூய்மையானதாக இருக்கும், தண்ணீர் தூய்மையானதாக இருக்கும். இப்போ சில நேரங்களில் அந்த தூய்மையான தண்ணீரால் தூய்மைப்படுத்த முடியாத ஒரு நிலை உருவாகும். இப்போ நாங்கள் சொல்லுவோம், அதில் ஏதாவது ஒன்று கலந்து விட்டு ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம், ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம். அல்லது தண்ணீர் என்ன செய்கிறோம்? தண்ணீரில் வேற ஒரு ஒரு சோப் தண்ணீரில் விழுந்துட்டு, ஒரு சோப் தண்ணீரில் விழுந்து முழுமையாக என்ன செய்து விட்டது? அந்த சோப் அதிலே கலந்து விட்டது. இப்போ இந்த தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்த முடியுமா? நாம் உது செய்யலாமா? உது செய்ய முடியாது. அது சுத்தமாக இருந்தாலும், அது தூய்மையாக இருந்தாலும் அதை கொண்டு என்ன செய்ய முடியாது? உது செய்ய முடியாது. அது தூய்மையாகத்தான் இருக்கிறது. அப்ப தூய்மையானது என்று சொல்லும் போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதை கொண்டு நாம் என்ன செய்யலாம்? நாம் தூய்மை செய்து கொள்ளலாம், உது செய்து கொள்ளலாம், குளித்துக் கொள்ளலாம். இதே அல் முத்தாஹிர் என்று சொல்வார்கள். தாஹிரண்டா அது தூய்மையான தண்ணீர், தூய்மையான நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர். இதுல சில நேரங்களில் நான் இப்ப சொன்ன மாதிரி ஒன்று நிகழ்ந்து விடுமாக இருந்தால் அது என்ன செய்ய? அதை கொண்டு உது செய்யவோ சுத்தம் செய்யவோ முடியாது. அதே போன்று இப்ப தண்ணீர் என்பது அது தூய்மையானது, அது எப்போது நஜிஸாக மாறும், அசுத்தமாக எப்போது மாறும் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா,
அது நஜிஸாக மாறுவது. இஸ்லாம் அசுத்தம் என்று சொன்ன ஏதாவது ஒன்று அதிலே விழுவதால் நஜிஸாகி விடாது. உதாரணம் வைங்களே, ஒரு எலி செத்து கிடக்கிறது. அந்த எலி தண்ணீருக்குள்ள விழுந்துட்டு இல்லைங்களா, அதை உடனே அவர் எடுத்து என்ன செய்கிறார், வீசி விடுகிறார். தண்ணீர்ல எந்த மாற்றம் வரலன்னா அது தண்ணீர் சுத்தம் தான். அது என்னதான், சுத்தமான நீர் தான். புரியுது அவங்க சொல்றது? எனவே அங்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த அந்த நஜிஸான அந்த தண்ணீர்ல அது நஜிஸ் என்ற தன்மை எப்போது ஏற்படும் என்றால், மார்க்கம் அசுத்தம் என்று சொன்ன ஒன்று விழுந்து அதனுடைய நிறம் மாறுகின்ற போது, அல்லது அதனுடைய சுவை மாறுகின்ற போது, அதனுடைய அந்த மனம் மாறுகின்ற போது, அப்போதுதான் அது அசுத்தமானது என்ற அந்த தீர்ப்பு என்ன செய்யப்படும், வழங்கப்படும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தண்ணீரை பற்றிய இந்த விஷயத்துல அப்ப நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம். 2 வகை என்று சொன்னோம். தண்ணீர் எத்தனை வகை? 2 வகை. அந்த முதல் வகை என்ன? அத்தாஹிரண்டா என்ன? அத்தாஹிரண்டா தூய்மையானது, அப்படித்தானே? அடுத்தது அதுல நாங்க பார்த்தோம், அது என்ன செய்யும், தூய்மைப்படுத்தக்கூடியது என்பதை நாம் பார்த்தோம். அப்ப இந்த தண்ணீர் நஜிஸாக மாறுவது, அசுத்தமாக மாறுவது எந்த சூழல்ல என்பதையும் சொன்னோம். அதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அசுத்தமாக மாறக்கூடிய அந்த இதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எப்படி சொன்னோம்? அதாவது இஸ்லாம் அசுத்தம் என்று சொன்ன, அப்படித்தானே? இப்ப சில நேரங்கள்ல நமக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒன்று நஜீஸ் அல்ல. சில நேரம் எங்களுக்கு ஒரு விஷயம் அருவருப்பாக இருக்கும். அருவருப்பாக இருக்கிறது என்பதற்காக அது என்ன செய்யாது, அது அசுத்தமாக மாறாது. மார்க்கம் அசுத்தம் என்று சொல்லி இருக்க வேண்டும். மார்க்கம் அசுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அதிலே விழுந்து அது என்ன செய்கிறது, அது மாற்றமடைகின்ற போது என்ன செய்துவிடும், அது நஜீஸ் என்ற அந்த தன்மை. இது என்ன நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்றால், அந்த தண்ணீர் குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, இந்த நாம் சொன்ன மாதிரியான மாற்றங்கள் அந்த தண்ணீர்ல வந்துவிடும் போது அது அசுத்தமாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று, அதாவது கடல் நீரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நாங்கள் கடல்ல பயணம் செய்கிறோம், கடல் நீர்ல அதை கொண்டு உது செய்வது சம்பந்தமாக கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது கடல் நீர் என்பது சுத்தமானது, அது சுத்தமானது. அதே போன்று அதில் செத்தவைகளும் ஹலாலானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இப்ப தண்ணீர் பயன்படுத்தப்பட்ட தண்ணியாக இருக்கலாம், அல்லது பயன்படுத்தப்படாத தண்ணியாக இருக்கலாம். இப்ப நாம் சொன்ன இந்த விஷயங்கள் அங்கு நடக்காவிட்டால் அது சுத்தமானது தான், அது தூய்மையானது தான். ஒருத்தர் என்ன செய்யறார், உழு செய்து விட்டு போகின்றார், அந்த தண்ணீர் எஞ்சிய தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் அது சுத்தமான நீர் தான். அது என்னதான், அது சுத்தமான நீர் தான். இப்ப நாம் ஒரு ஹதீஸை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்ப இரவுல ஒருத்தர் தூங்குகிறார். இரவில் தூங்கிய ஒருவர் அவர் என்ன செய்கிறார், காலையில எழுந்து உது செய்ய போகிறார் என்றால் அவர் பாத்திரத்துக்குள் கைகளை போடுவதற்கு முன்னால் கைகளை கழுவி கொள்ளட்டும் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். பாத்திரத்துக்குள்ள கைகளை போடுவதற்கு முன்னால் கைகளை கழுவி கொள்ளட்டும், அதன் பிறகு பாத்திரத்துல அவர் கையை போடலாம். எனவே ஒருவர் பாத்திரத்துல கையை போட்டு அவர் உது செய்யறதால அந்த தண்ணீர் என்ன மறுபடியும் பயன்படுத்த முடியாது, இன்னொரு உது செய்ய முடியாது என்ற நிலை அங்கே ஏற்பட்டு விடாது. புரியுதா அவங்க சொல்றது? இப்ப சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப ஒரு சிறிய பாத்திரம்னா அதுல கையை உள்ள விட்டு உது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஊத்து சொல்லி என்ன செய்யறாங்க, உது செய்யறாங்க. அப்படி அல்ல. இங்க நாங்க என்ன புரிஞ்சு, இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அதாவது அந்த இரவில் உங்களோட கைகள் எங்கு சென்றது என்று உங்களுக்கு தெரியாத காரணத்தால அந்த பாத்திரத்துக்குள் நீங்கள் கையை விடுவதற்கு முன்னால கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அது பயன்படுத்தப்பட்ட நீராக இருக்கலாம், பயன்படுத்தப்படாத நீராக இருக்கலாம். இப்ப சொன்ன இந்த நிலைகள் அதில் ஏற்படவில்லை என்றால் அது தூய்மையான நீர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம்தான், அதாவது ஒரு நாய் ஒரு பாத்திரத்திலே என்ன செய்கிறது, வாயை விட்டு விடுகிறது என்றால் இது தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அதாவது அதை 7 முறை கழுவ வேண்டும்
7 முறை கழுவ வேண்டும். அதில் ஒரு முறை மண்ணை கொண்டு தேய்த்து அதை அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹதீஸ்ல வார வாசகம் நாய் என்ன செய்கிறது? வாயை போடுகிறது. நாய் வாயை போட்டால் சில நேரங்கள்ல இப்போ ஒரு நாய் இருக்கிறது, ஈரத்தன்மை இல்லை, ஒரு காய்ந்த நிலையில் உள்ள ஒரு நாய் ஒருவருடைய உடலில் பட்டுவிட்டது என்பதற்காக அவர் அசுத்தமாக மாட்டார். அப்படித்தானே? இப்ப நாங்க ஊர்களில் நீங்க எடுத்தீங்கன்னா, நாங்க யாரையாவது தொழுகைக்கு கூப்பிட்டா, பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்கன்னு அழைத்தா நாய் பட்டுன்னு சொல்லுவார்கள். என்ன பொய் எப்படி வராம இருக்கிறது சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நாய் பட்டுட்டு. அப்ப நாய் பட்டு விட்டால் என்ன நினைக்கிறாங்க? அசுத்தம் நினைக்கிறாங்க. அதான் ஈரத்தன்மையோடு உள்ள ஒரு நாயாக இருந்தால் அதுல இடம்பாடு இருக்கிறது. நாயும் காய்ந்த நிலையில் இருக்கிறது. அப்படியான ஒன்று படுகின்ற போது, அந்த நாய் படுகின்ற போது அவர் என்ன செய்ய மாட்டார்? அசுத்தமாக மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாய் வாய் விட்டு விட்டால் ஒரு பாத்திரத்துல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அதை 7 முறை கழுவ வேண்டும். அதில் சிலர் ஸலவாத்து சொல்லி கழுவணும், ஸலவாத்து சொல்லி எல்லாம் கழுவ அப்படியெல்லாம் வரல. எப்படி வருதுன்னு சொன்னால் 7 முறை கழுவுதல், அதுல ஒரு தடவை மண்ணை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது பால்குடி நிலையில் உள்ள பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுடைய சிறுநீர் சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது அந்த சிறுநீர் பட்டு விடுமாக இருந்தால் அதிலே சாதாரணமாக தண்ணீரை தொளித்து கொள்ளக்கூடிய ஒரு வழிகாட்டலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? வழங்கி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல பெண் குழந்தைகள், அந்த பால்குடி மறவாத அந்த கை குழந்தைகளாக பெண் குழந்தைகள் இருக்கின்ற போது அவர்களுடைய இதுல விதிவிலக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸின் அடிப்படையில. ஆனா அந்த ஹதீஸ் சம்பந்தமான தரம் சம்பந்தமான விமர்சனம் இருக்கு. சிலவங்க இது 2 ஆண் பெண் குழந்தை இருசாராருக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் தான், அவங்க பால்குடி மறவாத காலத்தில் இருக்கும் போது என்று கூறக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள்? இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சுத்தத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை பற்றி சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ் தடுத்த விடயங்கள், மிருகங்களுடைய எலும்புகளையோ அதனுடைய விட்டைகளையோ நீங்கள் அதற்காக பயன்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு நஜீஸ், ஒரு அசுத்தத்தை நாம் எவ்வாறு போக்குவது, ஒரு அசுத்தத்தை நாம் எவ்வாறு போக்குவது என்று சொன்னால், இப்போ ஒரு இடத்துல அசுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அசுத்தத்தை நாம் நீக்க வேண்டும். என்ன செய்யறது? அந்த அசுத்தம் அந்த இடத்திலிருந்து இல்லாமலாகின்ற வரை தண்ணீரை கொண்டு நாம் அதை சுத்தப்படுத்த வேண்டும். அந்த இடத்துல அதனுடைய நிறமோ அதனுடைய அந்த துருவாடைகளோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் அதை என்ன செய்யறது? நாம் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துவது. அப்படி நாம் சுத்தப்படுத்தி விட்டால் அது என்ன செய்துவிடும்? சுத்தமாகிவிடும், தூய்மையாகிவிடும். இப்ப நாம் பார்க்கின்றோம், இதுல நாங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபிமொழி தான், நபியாவுடைய காலத்துல மஸ்ஜிது நபவியில ஒருவர் என்ன செய்கிறார்? அதாவது சிறுநீர் கழிக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு கொடுத்த வழிகாட்டல், ஒரு வாளி நீரை அதன் மீது ஊற்றி விடுங்கள் என்ற அந்த வழிகாட்டலைத்தான் கொடுத்தாங்க என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக இப்ப சில நேரங்கள்ல நாம் அந்த அந்த அசுத்தம் என்பது அந்த இடத்துல இல்லை, காணாமலாகுது. அந்த ஒரு இடத்துல அசுத்தம் இருக்கிறது, அதை நாங்கள் தூய்மைப்படுத்தல, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பார்க்கிறோம் அந்த இடத்துல அந்த அசுத்தம் கிடையாது என்றால் அது தூய்மையான இடம் தான். அது என்ன? அது சுத்தமான இடம் தானே, அதற்குரிய எந்த அடையாளங்களும் அங்கு இல்லை என்ற அடிப்படையில். அதே போன்றுதான் அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அடிப்படையான விஷயம் தண்ணீர் தான். இதுதான் தண்ணீர் தான். இப்ப அது இல்லாமல் மார்க்கம் சில விஷயங்களை சொல்லி இருந்தால், உதாரணமாக தயம்மும் என்ன சொல்லுது? மார்க்கம் தயம்முமை சொல்கிறது. அதாவது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு சலுகை சட்டம். அப்ப அதை கொண்டு ஒருவர் என்ன செய்யலாம்? அந்த சுத்தத்தை அடைந்து கொள்ளலாம். அதற்கு மார்க்கம் சொல்கிறது. இது போன்ற விடயங்களை தவிர்த்து பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இதற்கு சுத்தம் செய்வதற்காக, தூய்மைக்காக பயன்படுத்தப்படுவது தண்ணீர் என்பதை நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தலைப்பை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? தூய்மையை விரும்புகிறது.
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களையும் அதே போன்று தூய்மையானவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அந்த அடிப்படையில் நாம் தூய்மையை விரும்பக்கூடியவர்களாக, அதே போன்று தூய்மை என்பது ஈமானுடைய ஒரு அரைப்பகுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த செய்திகள் எல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த தலைப்பு, அதாவது இந்த தூய்மை என்ற தலைப்பு சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நமது இந்த தலைப்பை பொறுத்தவரையில் வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் தொடரும். இந்த எனது பாடம் 2 பாடங்கள், ஒன்று அகீதா, அடுத்த இந்த ஃபிக்ஹ் தொடர்பான விடயங்கள், இந்த தலைப்புகள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து வகுப்புக்கு ஆர்வத்தோடு வர வேண்டும். மாஷா அல்லாஹ் பார்க்கும்போது நிறைய சந்தோஷமா இருக்குது. நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. இது இந்த கோர்ஸ் முழுமையாக நிறைவு பெறும் வரை நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து நீங்கள் சமூகம் அளிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நிறைய தடைகளை ஷைத்தான் ஏற்படுத்த முயற்சிப்பான். அந்த தடைகளுக்கு இடமளிக்காமல், ஏன்னா நாங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய இவ்வாறான சபைகள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. இது மிக பெரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சபைகளாக இருக்கின்றன. எனவே மார்க்க கல்வியை நாம் கற்றுக்கொள்வதற்கு நல்ல நீயத்தோடு, இஹ்லாஸான நீயத்தோடு நாம் அமர்ந்து கற்றும் போது நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு நமக்கு இன்னும் பரக்கத்து செய்வான். எனவே அந்த அடிப்படையில் இவைகளை நினைவூட்டி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.